பிள்ளைகள் யார்? எங்கிருந்து வந்தோம்? எங்கிருந்து வந்தோம்? எங்கள் கண்முன்னே லட்சக்கணக்கான என் இன மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள். அந்த பிணத்தின் குவியலுக்கிடையே பிறந்து வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்ட பிள்ளைகள், ஒப்பாரி ஓலத்தை கத்தல் கதறலையே தாளாட்டாக கொண்டு வளர்ந்த பிள்ளைகள், என்ன செய்வதென்று நிற்கதியாக நின்ற பிள்ளைகள், உணர்ந்து தெளிந்தோம். என்னுடைய மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல, என்னுடைய உணவை நானே எடுத்து உண்பது போல, எனது உரிமையை எனது விடுதலையை நானே போராடி பெறுவது என்று முடிவெடுத்து துணிந்து தெளிந்தோம். அப்போது சாதி மதங்களாக பிளந்து விரிந்து கிடந்த தமிழ் சமூக பிள்ளைகள், சாதி என் அடையாளம் அல்ல, மதம் என் அடையாளம் அல்ல. ஏன் செத்து விழுந்தவன் ஈழதாயகத்திலே ஒருவன் தேவராகவோ நாடாராகவோ கோணாராகவோ வன்னியராகவோ பிள்ளையாகவோ முதலியாராகவோ உடையாராகவோ முத்தரையராகவோ விழுந்து இருந்திருந்தால் என் சாதி மரணம் என்று கொதித்திருப்பான். விழுந்தவன் இந்து என்று இஸ்லாம் என்று கிறிஸ்தவன் என்று விழுந்திருந்தால் இங்கிருக்கவன் கொதித்திருப்பான், எழுந்திருப்பான். ஆனால் விழுந்தவன் முழுக்க தமிழனாக விழுந்தான், எவனும் இங்கே இயலவில்லை. அப்போதுதான் புரிந்தது தமிழன் என்ற ஒரு இனம் இங்கு இல்லை, இறந்து விட்டது என்று. திட்டமிட்டு மொழிப்பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு, மொழிப்பெருமை இனப்பெருமை இல்லாது சாதி பெருமை மதப்பெருமை ஊட்டப்பட்டு ஒரு இனம் பிளந்து பிரிந்து சிதைந்து தன்னின பகையால் தன்னைத்தானே தாக்கி தாழ்ந்து வீழ்ந்து போர்க்குணமற்று சகிக்க முடியாத திரைக்கவர்ச்சியில் சிக்கி செதறி அழிந்து போனது. அந்த கால சூழ்நிலைதான் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள் உணர்ந்து தெளிந்தோம். எப்படி? சாதி எங்கள் அடையாளங்கள் அல்ல, மதமும் எங்கள் அடையாளங்கள் அல்ல. இந்த நிலத்தில் நான் சாதி சொல்லலாம், இதை விட்டு வேறொரு மாநிலத்திற்கு போனால் சாதி சொல்ல முடியாது. இந்த நிலத்தை விட்டு வேறொரு நாட்டிற்கு சென்றால் நான் இந்து என்றோ இஸ்லாம் என்றோ கிறிஸ்தவன் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. வேற ஒரு நாட்டிற்கு நிலத்திற்கு சென்றால் நான் தேவர் என்றோ நாடார் என்றோ கோணார் என்றோ செட்டியார் என்றோ என்னை அறிமுகம் செய்து கொள்ள முடியாது. பிறகு எது என் அடையாளம்? உலகின் எந்த ஓரத்திற்கு போனாலும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை நான் தமிழன் என்பதுதான் என் அடையாளம். எனக்கு மட்டுமல்ல, என் உடன் பிறந்தார்களே, உலகில் எல்லா மொழிவழி தேசியத்திற்கும் இதுதான். இங்கிலாந்து ஒரே மதம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் பைபிளை படிக்கிற ஒரே பைபிள் தான், ஒரே வேத நூல் தான்.